மகாநதி அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். விஜய் பார்த்தீங்கன்னா காவேரி இருக்க வீட்டு பக்கத்துலேயே வந்து குடி வந்திருப்பாரு. காவேரி இல்லாமல் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து உறுதியாக இருப்பார். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா தாத்தாவும் எவ்வளோ சொல்லியுமே கேட்காம விஜய் வந்து காவேரி வீட்டு பக்கத்துலேயே இருப்பார். காவேரி வீட்டுக்கிட்ட போயிட்டு வம்பிழுக்கிறது, அவங்கக்கிட்ட தொடர்ந்து பேசுறது, இந்த மாதிரி வேலையை பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பார். என்னதான் வந்து காவேரி ஃபேமிலிக்கு வந்து விஜய் மேலே கோவம் இருந்தாலும் விஜய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது முயற்சி பண்ணி காவேரியை கூட்டிகிட்டு போயிடணும் நம்ம கூட அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. காவேரியோட அம்மாவும் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து என்னதான் டார்ச்சராக நினச்சாலும் கூட அவங்க வந்து ஊருக்கு கிளம்பாமல் அதே வீட்டில் தான் குடியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி விஜய்க்கு லவ்வுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா காவேரிக்கு வந்து பாட்டி வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ தூரம் உன்னை தேடி ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னா அவனுக்கு நீ தான் முக்கியம், உன்னை தவிர வேறு எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு தான் அவன் நினைக்கிறான்னு அர்த்தம். அதனால பார்த்தீங்க அப்படின்னா விஜய் காவேரி லவ்வுக்கு வந்து பாட்டி வந்து ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்க அப்படின்னா குமரனும் கங்காவும் ஃபுல் சப்போர்ட்டாக இல்லைனாலும் அவங்க வந்து ஒரு குழப்பத்தில் தான் இருக்காங்க. விஜய் மேலே வந்து அவர் வந்து கான்ட்ராக்ட் போட்டு தான் தப்பே ஒழிஞ்சு மற்றபடி அவர் வந்து நடிக்கலை அப்படின்னு சொல்கிறத அவங்க லேட்டாக தான் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. குமரனும் கங்காவும் பார்த்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் காவேரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இதுக்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா குமரன் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி புதுசாக ஒரு கடை வந்து வாடகைக்கு விடுறாங்க. இந்த மாதிரி அந்த கடையை வந்து நான் வாங்கலான் இருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி புதுசாக ஒரு டிசைனர் ஸ்டூடியோ மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா குமரனுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம நியூ ஸ்டூடியோக்கு வந்து ஆட் கொடுக்கறதுக்காக மாடல்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம், அதுக்கு வந்து போஸ்ட் போடலாம், மாடல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஐடியா கொடுக்குறாங்க. இது வந்து நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லவும் மாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போடுறாங்க. நிறைய மாடல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வராங்க. எல்லாரையும் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க கேமராமேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா விஜயும் வந்து அங்கே ஸ்டூடியோவுக்கு வந்துடுறாரு. விஜய் வந்துட்டு மாடல் வேணும்னு போட்டிருந்தீங்க, இங்கே தானே ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நானும் ஒரு மாடலாக வந்து நடிக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லுவார். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அவரை கிளம்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கு கேமராமேன் வந்து சொல்லுவாங்க, இவர் வந்து ஹீரோ மாதிரி இருக்காரு, இவர் வச்சு எடுத்தால் சூப்பராக போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேமராமேனே சொல்கிறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிக்கிறாங்க. உடனே விஜய் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு போகணும், நீங்கள் வந்து போட்டிருந்த ஆடை பார்த்து தானே நான் வந்தேன், அதனால என்னையும் நீங்கள் காமன் பர்சனாக பாருங்கள், நானும் வந்து மாடலுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்வார். இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து விஜய் கேட்பாங்க. அதுக்கு விஜய் வந்து சொல்வார், எனக்கு உங்கள் தங்கச்சி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட வந்து விஜய் வந்து சொல்லுவார். காவேரி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நிற்பாங்க. கேமராமேன் வந்து அவ்வளோ தூரம் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு விஜயே வந்து மாடலாக வச்சு போஸ்ட்லாம் கொடுத்து எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் வந்து வெயிட் பண்ணுவார். எவ்வளோ பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லை அதெல்லாம் வேணாம், என் ஃபேமிலிக்காக நான் பண்ணுறதுல எதுக்கு பேமெண்ட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லுவார். என்ன ஃபேமிலி, நம்ம எங்கே ஒரே ஃபேமிலி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எவ்வளோன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்வார். என்ன ப்ரோ நீங்களே இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதுக்கப்புறம் கங்கா வந்து குமரனை தனியாக கூப்பிட்டு ஏங்க இவ்வளோ நேரம் நமக்கே வந்து குழப்பமாக தானே இருக்குது விஜய் நினச்சி, அப்படி இருக்கும்போது இன்னும் ஏன் அவர் வந்து வேறு ஒருத்தர் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம உட்காந்து விஜய்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுவோம், அப்போ தான் அந்த விஷயத்துக்கு தெளிவு வரும்னு சொல்லிட்டு கங்கா வந்து குமரன் கிட்ட சொல்லவும் சரி நீ சொல்கிறது சரிதான்னு சொல்லிட்டு காவேரி வந்து தனியாக அனுப்பிச்சிட்டு விஜயை கூப்பிட்டு குமரனும் கங்காவும் பார்த்தீங்கன்னா பேசுவாங்க. இன்னும் வரை நீங்கள் சொல்கிறது வந்து எங்களால் நம்பாமையும் இருக்க முடியல, நம்பவும் முடியல, நீங்கள் எங்களுக்கு தெளிவான ஒரு சொல்யூஷனை வந்து சொல்லுங்கள், அப்போ தான் நாங்கள் வீட்டில் பேச முடியும், உங்கள் விஷயத்தை நினச்சி எங்களுக்கு குழப்பமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா காவேரி வந்து உங்களை நினச்சி இன்னமும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா, அவன் மனசுலேயும் வேறு யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெளிவாக தெரியுது. காவேரி வந்து அவங்க அம்மாக்காக மட்டும்தான் உங்களை வந்து பிரிஞ்சிருக்கா, இல்லைனா நீங்கள் கூப்பிட்ட அப்பயே அவங்க கூட வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து விஜய்கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு அதான் நல்லாவே தெரியும், நான் சொல்கிறது எல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், ஆனால் நீங்கள் எல்லாமே ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் பார்த்தீங்கன்னா நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணதுலேருந்து இன்னும் தெளிவாக எதுக்காக பண்ணோம், இப்போ வரைக்கும் எப்படி இருக்கும், நடுவில் வந்து நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் வாழ்ந்தோம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காவேரிக்கு ஆஃபீஸில் 50% ஷேரை எழுதி வச்சதையும், அதுக்கப்புறம் காவேரி வந்து ஆஃபீஸ்க்கு எம்டியாக ஆக்குனதையும், அந்த சர்ப்ரைஸை சொல்ல வர நேரத்தில் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையை வந்து சொல்கிறாங்க. ஆனால் காவேரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் வந்து அந்த சர்ப்ரைஸ் விஷயம் வந்து கொஞ்சம் கூட தெரியவே இல்லை.
இப்போ கூட வந்து நான் காவேரிக்கு வந்து இந்த விஷயத்த பத்தி சொல்லாம தான் வச்சிருக்கேன். ஏன் அப்டின்னா, அது வந்து அவ்ளோ பெரிய விஷயமா நான் நெனைக்கிறேன். அவளுக்கு கண்டிப்பா வந்து அந்த விஷயத்த சர்ப்ரைஸா தான் நான் சொல்லணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அதனால தான் வந்து அவ்ளோ பிரச்சனையும் வந்துச்சுன்னு சொல்லிட்டு, விஜய் வந்து இவங்கள்ட்ட சொல்லுவாங்க. ஸோ குமரனும் கங்காவும் பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு, எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது. என்னதான் நீங்க கான்ட்ராக்ட் போட்டது வந்து ரொம்ப பெரிய தப்பா இருந்தாலும், எங்ககிட்ட நீங்க நடந்துக்கிட்டது எல்லாமே நடிப்பு இல்ல அப்டின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே புரியுது விஜய்ன்னு சொல்லிட்டு, கங்கா வந்து விஜய்கிட்ட சொல்லுவாங்க. இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லுவாங்க. நீங்க தான் எங்கள எப்படியாவது சேர்த்து வைக்கணும். உங்கள நம்பி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து குமரன் கிட்டயும், கங்கா கிட்டயும் சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்க. நாங்க வந்து அம்மா கிட்ட பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்லுவாங்க. ஆனா என்னால இப்ப பேச முடியாது. கண்டிப்பா நாளைக்கு நாங்க ஃப்ரீ ஆயிட்டு உங்களுக்காக பேசுறோம். அப்ப நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாம் கிளம்பிருவாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா, கங்காவும் குமரன் வந்து கரெக்டாக வந்து சாரதா கிட்ட பேசலாம் இன்னைக்கு விஜய் காவேரியை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த நேரம் பார்த்து விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் வரும். விஜய்க்கு என்ன கால் வரும் பார்த்தீங்கன்னா, தாத்தா வந்து கால் பண்ணி, இந்த மாதிரி வெண்ணிலாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுப்பா. எல்லாத்தையுமே பேசுகிறா. அவங்க அம்மா அப்பாவை கேட்குறா, உன்னை கேட்குறா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சீக்கிரம் கொஞ்சம் கிளம்பி வாப்பான்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட வந்து தாத்தா வந்து சொல்வார். என்ன தாத்தா உண்மையிலேயே வெண்ணிலாவுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா? இல்லை என்னை வர வைக்கிறதுக்காக நீங்கள் எதுவும் பிளான் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜய், இந்த பாட்டிக்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாட்டியும் பேசுவாங்க. பாட்டியும் சொல்லுவாங்க, ஆமாப்பா உண்மையிலுமே வெண்ணிலாக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விஜய் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு கிளம்பி அங்கே வெண்ணிலா பார்க்கறதுக்காக போவார். கங்காவும் குமரன் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி விஷயத்தையும் விஜய் விஷயத்தையும் பற்றி அவங்க அம்மா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ பேசிட்டு இருக்க நேரத்தை பார்த்தா விஜயை வந்து கூப்பிட்டுறலாம், விஜய் வந்து இங்கே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து குமரன் வந்து கால் பண்ணுவாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா டிரைவிங்கில் இருக்கனால எடுக்கவே மாட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப விஜய் வந்து குமரனுக்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இந்த மாதிரி வாங்க, இந்த மாதிரி இந்த விஷயத்தை பற்றி அத்தைக்கிட்ட பேச போகிறோம், நீங்களும் வாங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்வார். சாரி ப்ரோ, என்னால் இப்போ முடியாது, முக்கியமான விஷயமா போயிட்டுருக்கேன், வெண்ணிலாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஜய் வந்து சொல்லுவார். உடனே குமரனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிரும். என்னதான் இருந்தாலும் நம்ம முக்கியமான விஷயம் பற்றி பேச போகிறோம், ஏன்னா இவர் போய் இப்போ வெண்ணிலாவுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து நினைப்பாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கங்கா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து வெண்ணிலாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சான், அதனால தான் விஜய் வந்து கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்வார். இதை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்த காவேரியும் வந்து கேட்டுருவாங்க. வெண்ணிலாவுக்கு ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொன்னேன்னே காவேரிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிரும். இப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே ஒரு முக்கியமான நேரம், விஜய் வந்து இப்போ என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறதுலாம் எல்லா விஷயமும் இருக்கும். இருந்தாலுமே இங்கே வந்து நம்ம விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக முக்கியமான நேரத்தில் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து அங்கே கிளம்பி போனதை நினச்சிட்டு காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே போயிட்டு வெண்ணிலா வந்து என்ன மனநிலைமையில இருப்பாங்க, வெண்ணிலா கிட்ட விஜய் வந்து நம்ம லவ்வை பற்றி சொல்லுவாரா, எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத பற்றி விஜய் வந்து ஓப்பனாக சொல்லுவாரா, வெண்ணிலா வந்து அதை எப்படி எடுத்துப்பாங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நினச்சி காவேரி வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. ஸோ வெண்ணிலா என்ன முடிவெடுக்க போகிறாங்க, காவேரி விஜயோட லவ் என்ன ஆக போகுது, விஜய் வந்து யார் சைடு நிற்க போகிறா அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த மாதிரி தான் வரப்போகிற எபிசோட் போக போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.